எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் பற்றி கிரிப்டோகரன்சி டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அனலைசிஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $66,856 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹை, அதாவது நேத்தோட கேண்டலோட ஹை பாருங்கள், எக்ஸாக்டாக $70,000. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணோம். கரெக்டாக எந்த இடத்துலேருந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்கும் போதே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ப்ரைஸ் இங்கேருந்து $70,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து 70,000 டச் ஆயிடுச்சு. அதுவும் பாருங்கள், எக்ஸாக்டாக சொல்லணுன்னா பர்ஃபெக்டாக 70,000 டச் பண்ண பிறகு தான் ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 70,000 தொட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆனதுனால ப்ரைஸ் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா ஸோ ப்ரைஸ் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்ளை இருக்குது. சரிங்களா? 70,000க்கு மேலேயே நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ஒரு சப்ளை ஏரியா தான். சரிங்களா? ஸோ அந்த சப்ளையை தொட்டுட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, அதாவது அந்த சப்ளையை தொட்டோன்னா செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புஷ் பண்ணி கீழே தள்ளியிருக்காங்க. சரிங்களா? செல்லர்ஸு புஷ் பண்ணி கீழே தள்ளியிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பையர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை நோட் பண்ணிக்கோங்க. 66,154லேருந்து 63,241. ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட். ஓகேங்களா? ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக கீழே வந்து இந்த டிமாண்டை டச் பண்ணி லைட்டாக பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போயே இந்த பெரிய செல்லிங் நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த செல்லிங் நடந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேண்டலில் தான் இருக்குது. ஸோ மந்த்லி கேண்டலில் இன்னும் நம்மளுக்கு ஒரு நாள் இருக்குது க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு நாள் தான் இருக்குது க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவன் வந்து நல்லாவே மேலே ஏறிட்டான். கீழே வந்துட்டு திரும்ப அழகாக வந்து மேலே ஏறிட்டான். ஓகேங்களா? ஸோ இதே மந்த்து வந்து இதை உடைப்பானான்னு பார்த்தீங்கன்னா, இதே மந்த்தில் உடைக்கிறதுக்கான, அதாவது நான் சொல்கிறது இந்த ஜூலை மந்த்துக்கான உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, மந்த்து க்ளோசிங் ஆகுதுனால இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா, மந்த்து க்ளோசிங்கில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஓகேங்களா? அந்த ப்ராஃபிட் புக்கிங் சினாரியோ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு, அதாவது நேற்று நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நேற்று வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஒரு பியரிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இது ரிவர்ஸ் எல்லாம்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எல்லாம் ஆகலை. ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிவர்சல் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு கேண்டல் பார்த்திங்கன்னா 66,300க்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் ரிவர்சல். ஸோ 66,300க்கு கீழே க்ளோஸ் வைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஓகேங்களா? 66,300 கீழே வந்து க்ளோஸ் வைக்குமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து க்ளோசிங் பார்த்திங்கன்னா மேபி 66,300க்கு மேலே தான் க்ளோஸ் வைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அப்போ என்னப்பா பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மந்த்து முடிகிறதுக்கும் ப்ரைஸ் இதே இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஓகேங்களா? அப்போ கன்சால்டேட் ஆகிட்டு திரும்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கீழே திரும்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கம்மி தான். ஓகேங்களா? என்னோட இது என்ன, ஆக்சுவலாக இது என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த டிமாண்டோட லோ, இந்த டிமாண்டோட லோவஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, 63,250. இந்த 63,250 கீழே விக்கு வேணால் வரலாமே ஒழிய இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லோலேருந்து மேலே போகுது, மறுபடியும் ஒரு லோ இருக்குது. ஓகேங்களா? இந்த லோவை ப்ரொடெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் மேலே போகுது, திரும்ப ஒரு லோ இருக்குது, அந்த லோவை ப்ரொடெக்ட் பண்ணுது, திரும்ப மேலே போகுது, திரும்ப இந்த லோ இருக்குது, அந்த லோவை ப்ரொடெக்ட் பண்ணுது, திரும்ப மேலே போகுது, திரும்ப இந்த லோ வருது, லோவை ப்ரொடெக்ட் பண்ணுது, திரும்ப மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வருது. கரெக்ஷன் ஃபேஸில் தான் போயின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த லோ வந்து அவன் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னா, நம்மளுக்கு இதுக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்த டிமாண்டை நோக்கி போவோம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்க 2 டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஏரியா இதுன்னு பார்த்தீங்கன்னா 66,154. அடுத்த டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 63,241. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்க டிமாண்ட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா 58,700, 56,800. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா?
ஸோ இந்த 2 டிமாண்ட் ஏரியா தான் கீழே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்ததுன்னா புல் பேக் ஒன்று இந்த இடத்துலேருந்து திரும்பிடும், மேக்ஸிமம் இந்த இடத்துலேருந்து திரும்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ என்னுடைய இது என்ன அப்படின்றது, என்னோடய வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேருந்தே திரும்பத்துக்கான சான்சஸ் இருக்குது. மேபி அவன் வந்து உள்ளே கொஞ்சம் வரலாம், ஏன்னா நம்மளுக்கு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஓகேங்களா? 4 ஹவரில் இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 65,200லேருந்து 63,400. ஓகேங்களா? ஸோ அதாவது டிமாண்ட் ஏரியா, அதாவது டெய்லி டிமாண்ட் ஏரியாக்குள்ளே 4 ஹவர் டிமாண்ட் ஏரியா உள்ளே இருக்கிறதுனால ஸோ மேபி வந்து இந்த டிமாண்ட் ஏரியா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் போன 4 ஹவர் கேண்டலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரிவர்சல் சைன் மாதிரி கொடுத்துருக்கான் இந்த இடத்துல. ஸோ அப்போ என்னென்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு புஷ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது திரும்பிட்டு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஆனால் டிமாண்டை, அதாவது என்னென்னா டெய்லி டிமாண்டை தொட்டு திரும்பியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளில் நடக்காது. இந்த மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வச்சிட்ட பிறகு நம்மளுக்கு வந்து என்னது அடுத்த ஆகஸ்ட் மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அதில் வேணால் நம்மளுக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடலாம், பம்ப் அண்ட் டம்ப்புன்னு சொல்லி டான்ஸ் ஆடலாம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நம்மளுக்கு எஃப்எம்சி இருக்குது. எஃப்எம்சி பார்த்திங்கன்னா நாளைக்கு நைட்டு தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அதில் ஏதாவது ஒரு டான்ஸ் ஆட்டம் ஆடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது, பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ மேபி வந்து ப்ரைஸு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ப்ரைஸு இந்த டிமாண்ட், அதாவது என்னோடய வியூவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது என்னோட தனிப்பட்ட வியூங்க, தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? உங்களோட வியூவோ ப்ளஸ் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டு. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே விக்கு வேணால் வரலாமே ஒழிய பாடி க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இன்கேஸ் பாடி க்ளோஸே ஆனால் கூட நம்மளுக்கு அடுத்த டிமாண்டு கீழே ரெடியாக இருக்குது, அதை தட்டுட்டு மேலே போயிடலாம். கிளியருங்களா? ஸோ ஆனால் என்னோடய வியூ என்னென்னா, ப்ரீவியஸான லோவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணினே வரேன். அதனால் இந்த லோவும் ப்ரொடெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மேபி இங்கேருந்து திரும்ப மேலே போயிட்டு, அதாவது என்னென்னா இங்கேருந்து திரும்ப அப்படி மேலே போயிட்டு திரும்ப அப்படியே கீழே வந்துட்டு திரும்ப இந்த லோ ப்ராடக்ட் திரும்ப முன்னாடி போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பேனிக் ஆக வேணாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், என்னென்னா நம்மளுக்கு 66,300. ஓகேங்களா? ஸோ 66,300 கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சிட்டேன்னா 300 சொன்னேன், சாரி 400. ஓகேங்களா? 66,400 கீழே வந்து இன்றைக்கி டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சிட்டானா ஃபர்தராக வந்து ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பராக உள்ளே வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி டெய்லி கேண்டலோட க்ளோஸிங்கை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணோம். ஓகேங்களா? இது ரிவர்சலான்றது. டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சு ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா மேபி வந்து நம்மளுக்கு டீப்பரான புல் பேக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே என்னென்னா ஒரு கன்ஃபர்மேஷன், நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இது வீடியோவில் நான் சொல்கிறது எல்லாமே அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? எந்த பை செல் சிக்னலும் கிடையாது. சரிங்களா? அனாலிசிஸ், அதாவது எப்படின்னா ஒவ்வொரு கேண்டலோட க்ளோசிங்கும் ஹை ப்ரைஸும் லோ ப்ரைஸும் ஓப்பன் ப்ரைஸும் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கேண்டல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நடக்கும் போது நம்மளுக்கு லெவல்ஸும் மாறிக்கினே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2:41 இப்போ டைம். ஓகேங்களா? இந்த டைம் வைக்கும் என்னோடய சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு கீழே ப்ரைஸு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி இந்த நிமிஷம் வைக்கும். ஓகேங்களா? அதுக்கான சினாரியோ எதுவுமே காட்டல மார்க்கெட். ஓகேங்களா? நேற்று போட்ட கேண்டல் பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டல், நல்ல பெரிய பியரிஷ் கேண்டல் தான். பட் ஆனால் அது ரிவர்சல் மாதிரி தெரியல. சரிங்களா? மேபி இன்னைக்கு கேண்டல் க்ளோசிங்கில் இருக்க விஷயம், இன்னைக்கு கேண்டல் க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 66,400 கீழே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஓகே இந்த லெவல் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த வியூ மாறும். ஓகேங்களா? ஒருவேளை அதுவும் க்ளோஸ் வைக்காமல் திரும்ப உள்ளே போய் நல்ல க்ரீன் கலர் கேண்டலாக ப்ளூ கலர் கேண்டலாக வந்து உள்ளே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா அப்போ இந்த லோ வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது. மேபி வந்தால் கூட நம்மளுக்கு விக்கு தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பார்த்துடலாம். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இவனும் உடைப்பான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம், இவன் பாட்டுன்னு அப்படியே தூங்கின்னு கிடக்குறான். ஓகே ரைட். ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இத்தீரியம் தற்சமைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது.
ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போனால் தான் நம்மளுக்கு இந்த மேஜர் ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மேலே போவோம். அப்புறம் புல் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அக்ரெசிவாக மேலே போவோம். சரிங்களா. இந்த இத்தீரியம் ஏறாததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன், இந்த டாமினன்ஸ் பையன் தான். இவன் ரொம்ப ஆட்டை காட்டுறான் நம்மளுக்கு. பாருங்கள், இறங்கவே மாட்டேங்கிறான். ஓகேங்க, நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏறி நிற்கிறான். ஓகேங்க, திரும்ப பழைய சப்ளையாண்ட போய் நிற்கிறான். அப்போ இங்கே இருந்தால் வந்து ஒரு பெருசாக வந்து கீழே வரணுன்றது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சொலானா பார்த்தீங்கன்னா, சொலானா வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சார்ட் பேட்டர்ன் அழகாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னு பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப பிரேக் அவுட் ஆகிட்டு போகிறான். இங்கே பாருங்கள், பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, மறுபடியும் வந்து ஹை போகிறான். பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, மறுபடியும் இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போயிருக்கான். இப்போ என்னென்னா புல் பேக் வந்திருக்கான். திரும்ப இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போவான், திரும்ப புல் பேக், அந்த மாதிரி போயிட்டு அழகாக வந்து நம்மளோட மெயினான ஹை. ஓகேங்களா. மெயினான ஹை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை $257. இதை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி சொலானோ ETF வந்து நெக்ஸ்ட்டு வந்து வருதுன்னு சொல்லி ஒரு இது நடக்குது. ஓகேங்களா. ஸோ மேபி சொலானோட ETF வருது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோன்னா இந்த இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350. ஓகேங்களா. 300லேருந்து 350 ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு செல்லிங் கேண்டலோ இல்லை ஏதாவது ஒரு ரிவர்சல் மாதிரி ஏதாவது சைன் கிடச்சிதுன்னா நான் வெளியில் வந்துடுவேன். ஓகேங்களா. அதை நான் வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் ஃபஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஓகேங்களா. ஸோ மேபி அது மேலே கூட போகலாம், 400 போகலாம், 450 போகலாம், 500 போகலாம், 550 போகலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனால் எனக்கு வந்து 300லேருந்து 350 வந்து எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஆல் டைம் ஏ 250, அதுலேருந்து ஒரு $100, $50லேருந்து $100 மேலே போய் ஏதாவது ரிவர்சல் வந்தது, ரிவர்சல் சைன் வந்தால் ஓகேங்களா, ரிவர்சல் சைன் வந்துச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். நான் வந்து இது மாதிரி இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன்னு சொல்லி கூட நான் வந்து மெசேஜ் அனுப்புவேன். ஓகேங்களா. ஏன்னா அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பார்ப்போம் எப்படின்றது. இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா FOMC இருக்குது. ஓகேங்களா. நாளைக்கு எப்படியும் டான்ஸ் ஆடுவாங்க. மார்க்கெட் வந்து டான்ஸ் ஆடும் எப்படி இருந்தாலும். இப்போயே நல்லா ரிஜெக்ட் ஆகுது. ஓகேங்களா. மேலே போவான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அகெயின் இன்னொரு ரவுண்டு வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்த்தா பாருங்கள், டிமாண்டை தொட்டிருக்கான். டிமாண்டை தொட்டு தான் ரிவர்சல் கொடுத்துருக்கான். ரிவர்சல் கொடுத்துட்டு போகிறான் மேலே. பார்ப்போம் எப்படின்றது. அப்படியே நான் கீழே வந்தால் கூட என்னோடய கணிப்பு பிரகாரம் இந்த லோக்கு கீழே விக்கு வேணால் அடிப்பான் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். மறுபடியும் ஒரு பெரிய கிராஷ் வரும். அந்த கிராஷ் எப்போ வரும்னா இந்த ஆல் டைமை உடச்சிட்டு நான் இதை போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த சப்ளையை தொட்டுட்டு அதுக்கு சாரி கிராஷ் கிடையாது, பெரிய கரெக்ஷன். ஓகேங்களா. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன், அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகும். ஓகேங்களா. திரும்ப இந்த இடத்துலலாம் கரெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இதுமாதிரி குட்டியாக தான் கரெக்ஷன் வந்துட்டு இதில் சின்னதாக அப்படியே இதாகிட்டு அதுக்கப்புறம் மேலே இங்கே பிரேக் அவுட் ஆகி அக்ரெசிவாக பம்ப் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான ஒரு டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.